உங்களுடைய அந்த கட்டுரை பதிவை பார்த்தேன். தாய்மாமன் சீர், அண்ணன் சீர் அப்படின்னு அந்த இப்போ இந்த அண்ணன், தாய்மாமன் இந்த 2 பேரும் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான வீடுகள்ல ஆரோக்கியமான உறவுக்கே அவரவர் சொத்து அவரவர் கிட்ட இருந்தாதான் உறவுகள் ஆரோக்கியமா இருக்கும். மனிதம் உள்ளவரை அரசியல் இருக்கும். அது நல் அரசியலாக இருக்க வேண்டும். அதுதான் தமிழ் மக்கள் இயக்கம், தமிழக பெண்கள் இயக்கம் இந்த 2 அமைப்பினுடைய கொள்கை. தொடர்ந்து பெண்கள் 50% அரசியலில் என்ற கொள்கை நோக்கோடு தமிழ் மக்கள் இயக்கம் செயல்பட்டு வருகிறது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த மாதிரி 50% பெண்கள் அரசியலில்ங்கிற கொள்கை நோக்கோடு செயல்பட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அரசியல் பத்தி பேசுறதுக்கு கிடைக்கிற பெண்களே ரொம்ப ரொம்ப சொற்பமா தான் இருக்கிறாங்க. அரசியல் கட்சிகள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும், பெண்கள் பெரிய அளவுல இல்ல. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் 50% உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் என்ற ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட பிறகுதான் ஓரளவுக்காவது பெண்களினுடைய பிரதிநிதித்துவம் வந்திருக்கிறது. அது கூட பார்த்தீங்கன்னா, எந்த பெண்களும் கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடு பெண்கள் அவர்கள் செயல்படுவதில்லை. அவர்களுடைய கணவரோ, அண்ணன் தம்பியோ அல்லது அவர்கள் தந்தையாரோ அப்படிதான் செயல்படுறாங்களே தவிர, அவர்கள் முன்னின்று அரசியல் பேசுவதில்லை, அரசியலுக்கு வருவதில்லை. இவைகளையெல்லாம் மாற்றி உண்மையான தலைமைத்துவத்தை பெண்களுக்கு அளிக்க வேண்டும், தலைமைத்துவ பண்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழக பெண்கள் இயக்கம் அமைப்பை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே நோக்கோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து சக்தி இயக்கம், சக்தி அமைப்பு என்ற வகையில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய அனைத்து பகுதிகளிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவ்வகையில் தமிழ்நாட்டினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக சுபத்ரா தேவி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இதே கொள்கை நோக்கோடு அரசியலில் அதிகமாக பெண்களை இணைக்க வேண்டும். குறிப்பாக அவர்களை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து செயல்படுவதால், சேர்ந்து செயல்படும் பெண்களுக்கு கட்சியிலும் அவர்களால் அந்த அரசியலில் நிற்பதற்கு, அரசியலில் உள்ளே வந்து செயல்பட வேண்டுமானால், நேரடி அரசியலில் இறங்கி செயல்பட வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால், அதற்கான இடத்தையும் ஒதுக்கி கொடுத்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து வாங்கி கொடுக்க முடியும் என்ற கூடிய ஒரு பலமும் அவர்களிடம் இருக்கிறது. அவர்களுடன் இப்பொழுது பல விஷயங்களை பற்றி உரையாடப் போகிறேன். பட் இந்த பகுதியில் முக்கியமாக நாம் உரையாடப் போவது, தமிழக அரசு இப்பொழுது பெண்களுக்காக அறிவித்துள்ள திட்டங்களில் குறிப்பாக அண்ணன் சீர், தாய்மாமன் சீர் என்று 2 சீர் திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அவ்வாறு அந்த அந்த திட்டத்திலேயே தாய்மாமன், அண்ணன் எனக்கூடிய 2 முக்கிய உறவுகள், அதாவது தமிழ்நாட்டில் நமக்கு அண்ணன், தாய்மாமன் அப்படிங்கிறது 2 மிக முக்கியமான உறவுகளா இருக்கு. அப்படியான ஒரு பெயர்ல அந்த திட்டத்தை வைத்திருக்கும்போது அது எப்படி மக்களிடம் சென்றடையும் என்று பார்க்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். மகிழ்ச்சி உங்களோட பேசுறதுல. தேங்க்யூ மேம். உங்களுடைய அந்த கட்டுரை பதிவை பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சிறப்பா எழுதியிருந்தீங்க. ஒரு அந்த தாய்மாமன் சீர், அண்ணன் சீர் அப்படின்னு அந்த பெயரிலேயே அப்படி ஒரு இது வைக்கும் பொழுது, அது பெண்கள் கிட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்குமா, உருவாக்காதா? அதாவது ஒரு என்ன சொல்றது? சொத்து சம்பந்தமாக ஒரு மாற்றத்தை, தனக்கு சொத்து தேவை அப்படிங்கிற மாற்றத்தை உருவாக்குமா, உருவாக்காதாங்கிறத பத்தி நிறைய அததான் நம்ம இப்ப பேச போறோம். இப்போ நீங்க இந்த பெயர் வைத்திருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி உறவு, அதுவும் அண்ணன், தாய்மாமன் அப்படிங்கிற 2 உறவுமே தமிழ், குறிப்பா எல்லா மாநிலங்களையும் நம்மளுக்கு தெரியாது. இந்த பண்பாட்டு வகையில நம்ம தமிழ்ல இப்ப தமிழ்நாட்டில பார்க்கும் பொழுது அது குறிப்பா பெண்களுக்கு வந்து எல்லா விதத்திலயுமே தன்னை அவங்க இருந்தா தான் தன்னுடைய கணவர் வீட்லயும் ஒரு அண்ணன் திடமா இருக்காரு, ஒரு மாமா திடமா இருக்காரு அப்படின்னா, தான் கட்டி குடுத்த வீட்ல அங்க நம்மள பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 பண்பாட்டு முறை இங்க தழுவப்படுது. அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு பெயர் வைத்திருக்கிறதுங்கிறது, இந்த உண்மையாகவே சரியான போக்குல கொண்டு விடுமா? இல்ல என்ன மாதிரியான ஒரு போக்கு இதை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இந்த அண்ணன், தாய்மாமன் இந்த 2 பேரும் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான வீடுகள்ல தாய்மாமன் அப்படிங்கிறது நம்ம அம்மா சொத்த ஆட்டை போட்டவரு. அண்ணன்கிறது நம்ம சொத்த ஆட்டை போடுறவரு. இதுதான் உண்மை. இது உண்மையா இல்லன்னா, இன்னைக்கு வந்து 1,50,000 பெண்களுக்கு மேல தமிழ்நாட்டுல அண்ணன் மேலும், தாய்மாமன் மேலும் வழக்கு தொடுத்து, "என் சொத்த எனக்கு குடுன்னு" வழக்கு தொடுத்து, நிலுவையில இருக்கக்கூடிய வழக்குகள் மட்டுமே இன்னைக்கு தமிழ்நாட்டு நீதிமன்றங்கள்ல
பெண்கள் தொடுத்த வழக்குகள் ம், ம், மட்டுமே, ம், ம், சிவில் வழக்குகள் மட்டுமே ம், ம், 1,60,000க்கு மேல ம், இருக்கு. ம், 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 அப்போ இந்த அ இது தவிர இன்னும் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ம், இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வந்து வெறும் 7% பெண்கள் கிட்ட தான் வந்து 1 ஸ்கொயர் இன்ச் நிலமாவது இருக்கு. ம், 93% பெண்கள் வந்து நிலமற்ற, கூலியற்ற வேலைக்காரிகளாக, கொத்தடிமைகளாகத்தான் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிறாங்க. ம், ஆ அடுத்தது இந்த இந்தியாவில சொத்து அப்படிங்கிறது எந்த வடிவத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் அண்ட் பில்டிங். ம், நிலம், நிலத்தின் மீதான கட்டடம் அப்படிங்கிற வடிவத்துல தான் 90% வெல்த் ம், ம், ஆஃப் இந்தியா வந்து இருக்கு. ம், ம். ஸோ அப்ப இந்த 90% வெல்த் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது லேண்ட் அண்ட் பில்டிங்கிற வடிவத்துல இருக்குது. இந்த லேண்ட் அண்ட் பில்டிங் வடிவத்துல இருக்கக்கூடிய இந்த சொத்து, நிலம் அப்படிங்கிறது 90% வந்து ஆண்கள்ட்ட தான் இருக்கு. 10% நிலம் தான் பெண்கள் கிட்ட இருக்கு. ம், அதுவும் 7% ம், பெண்கள்ட்ட தான் ம், ம், இருக்கு. ம். ஸோ அப்போ எப்படி வந்து ஒரு கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சு. நமக்கு சம சொத்து அப்படிங்கிற சட்டம் வந்து 50 வருஷத்துக்கு மேல ஆகுது இந்தியால. அதற்கு பிறகு இன்னைக்கு இருக்கக்கூடிய டேட்டா தான் வந்து மொத்த நிலத்துல 90% ஆண்கள் கிட்ட இருக்குது. வெறும் 10% தான் 50% ஜனத்தொகையில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட மொத்தமாவே இருக்கு. மொத்தமா இருக்கக்கூடிய இப்போ நீங்க பெண்களோட இதுவே சேர்த்தாலே ஆ, இவ்வளோதான் இருக்கு ம், அப்படிங்கும்போது, ம், இது ஆக்சிடென்டலா இருக்காதுல்ல. ம், 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 இது எப்படி ஆக்சிடென்டலா இருக்கும் ம், அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஒரு விபத்து கிடையாது. இதுதான் சிஸ்டமே, இதுதான் டிசைனே. அந்த டிசைன் எப்படி வருதுன்னா, ஒவ்வொரு தலைமுறையிலும் அந்தந்த அக்கா, தங்கச்சிக்கு குடுக்கக்கூடிய சொத்த அந்தந்த அண்ணன், தம்பிகள் வந்து ஆட்டைய போட்டு, ஆட்டைய போட்டு, ஆட்டைய போட்டு தான் வந்து இது இப்படி, இப்படி, இப்படி வந்திருக்குது. ம், இதுக்கு இத வந்து பெண்களும் ஏத்துக்கிறதுக்கான மனநிலைக்கு கொண்டு வர்றது தான் இந்த குளோரிஃபைடு ரிலேஷன்ஷிப். அதாவது அண்ணன், தாய்மாமன் அப்படிங்கிறவன் வந்து உன்னை எல்லாமே பார்த்துப்பான். ம், கணவருங்கிறவரு உன்னை எல்லாமே பார்த்துப்பாரு. ம், நீ எதுக்குமே நீ கவலைப்பட வேண்டாம். அப்படிங்கிற ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு உறவு தான் வந்து இந்த மாதிரி சில உறவுகள வந்து எக்ஸசிவா வந்து மிகைப்படுத்தப்படுறது. ம், அதே மாதிரி பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து தியாகிகள். ம், ம். வந்து தூக்கி வளர்த்த இப்ப அந்த அண்ணன் தம்பி கிட்ட உணர்வு வயப்பட்டிருக்காங்க இல்லையா? இப்போ அந்த உணர்வு வயப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள, அந்த நிலையிலிருந்து எப்படி வெளிய கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல அதாவது ஒரு தேசிய அளவிலாக செயல்படக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சிங்கிறது பல திட்டங்களை வகுக்கலாம். ஏன்னா கொள்கை ரீதியான முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் தான் படிப்படியாக அதை அமல்படுத்தக்கூடிய கரெக்ட். திட்டங்களை வகுக்க முடியும். ம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, என்ன மாதிரியான விஷயங்கள்ல இந்த உணர்விலிருந்து அவர்கள் விடுபட்டு, தன்னிலை அறிந்து, தனக்கு சொத்து இருப்பது என்பது உறவுகளை பிரிப்பது அல்ல. ஒரு ஏன்னா இப்ப நீங்க ஆரோக்கியமான உறவுக்கே அவரவர் சொத்து அவரவர் கிட்ட இருந்தா தான் உறவுகள் ஆரோக்கியமா இருக்கும். ம். இல்லை அது எப்படி இப்போ நம்ம நெறைய பெண்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ய அதாவது நம்மளுடைய இந்த க படித்து வரும்போது, இப்பொழுது ஒரு 45 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களே வந்து இன்னும் ஆ இல்ல நமக்கு சொத்துங்கிறத கேட்க முடியாது. கேட்டா உணர்வு சிக்கல் ஏற்படும். நம்மள கணவர்கள் அதாவது தாய் மாமா, அண்ணன், அப்பா எல்லா பக்கமுமே ஒரு பிரச்சனையாகும். எதுக்கு இந்த பிரச்சனையிலருந்து நம்ம வெளியில வந்தா நம்மள காப்பாத்துறதுக்கு ஒரு இடம். நான் சொத்துக்காக நான் சண்டை போட்டேன்னா, நான் நடுத்தெருவுல தான் போய் நிக்கணும். அதற்காக இதுல எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், என்ன அடிச்சாலுமே, உதைச்சாலும் நான் இதுக்குள்ளேயே வாழலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு இல்லையா? இப்ப இத மாற்றணும்னா, ஏதாவது ஒரு சமூகத்துல கூடியிருக்கக்கூடிய ஒரு திட்டம், அதாவது அத அரசு தான் முன்னெடுக்கணும். இப்ப அரசு முன்னெடுக்கக்கூடிய திட்டங்கள்ல, இப்போ அந்த தாய்மாமன் சீர், அண்ணன் சீர் அப்படிங்கிற இந்த மாதிரி வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா, உணர்வு பூர்வமா அ ஒரு அரசே பெண்கள வந்து உணர்வுபூர்வமா கட்டுக்குள்ள வச்சிருக்கிற மாரி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து அண்ணனா இருப்பாரு, தாய்மாமனா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இருக்கு. இதிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் குறிப்பாக தந்தை பெரியார் இருக்கட்டும், அ இன்னும் மற்ற பல தலைவர்கள் அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து பெண்கள் தனியான ஆளுமையாக இருப்பது என்பது அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு பெறும் அப்படிங்கிறது. அந்த விதத்தில இப்பொழுது அவர்களை தலைவர்களாக வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள், தாவேகா க கட்சி, இது போன்ற ஒரு அப்படி திட்டங்களை எல்லாம் கொண்டு வர்றதை என்ன மாதிரி அத அவங்க
ஆ மாத்திக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அது அந்த இல்ல போக்குல இது எப்படி ஃபர்ஸ்ட்டு எதிர்பார்க்குறீங்க? எங்கேருந்து வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ம். எப்படி இது வந்து அக்கறாயிருக்கு ம். அப்படின்னு சொல்லி பார்த்தா, பெண் உரிமை பற்றி விழிப்புணர்வு கொண்ட பெண்கள் அவங்களுடைய அமைச்சரவையில, அவங்களுடைய டெசிஷன் மேக்கிங் பாடியில, முடிவெடுக்கும் குழுல இல்ல. ம். முடிவெடுக்கும் குழுல ஒரு பெண் உரிமை சம்பந்தமான விழிப்புணர்வு பெற்ற பெண்கள் 50% இருந்திருந்தால், ம். இந்த மாதிரி வந்திருக்கவே வந்திருக்கு. ம். ம். அதாவது அ நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். எங்களுடைய முதல்வர் வந்து எங்களுக்கு அண்ணனாகவும், எங்களுக்கு உறவினராகவும், தாய்மாமாவாகவும் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறது வந்து, நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா, இந்த மாதிரி ஒரு முதல்வர் கிடைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ம். ஆனா, அத எந்த வடிவத்துல அவர் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அவருமே வந்து அந்த ஆணாதிக்க சிந்தனை கொண்ட அந்த சீர் அப்படிங்கிறது ஒரு வரதட்சணையினுடைய இன்னொரு பெயர். ம். 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 வரதட்சணையினுடைய இன்னொரு வார்த்தை தான் வந்து சீர்சனத்தி ம். ம். அப்படிங்கிறது. ம். ம். ஸோ வந்து வரதட்சணை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மக்களிடையே பரவலா இருந்தாலும், ம். ம். ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடியும் ஊர கூட்டி வச்சு நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, ம். வெட்கமே இல்லாம ம். பெண் வீட்டார் வந்து ஆண் வீட்டாருக்கு வந்து லட்சக்கணக்கான ரூபாய் பணத்த கேஷா குடுக்கறதையும், அத எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணி அத வந்து பார்க்கறதையும், ம். அத ரொம்ப பெருமையா ஃபோட்டோ எடுத்து போடுறதையும், அந்த ஃபோட்டோக்கள் எதுவுமே எங்கேயுமே கைதாகறதில்ல. ம். இட் இஸ் அ கிரிமினல் ம். ம். குற்றம். ம். ம். சரியா? ம். வரதட்சணை என்பது ஒரு கிரிமினல் குற்றம் என்றாலும், ம். ஒவ்வொரு நிச்சயதார்த்தத்தின் போதும் இந்த மாதிரி வரதட்சணை வாங்குறது, ரொக்கம் குடுக்குறது ம். அப்படிங்கிறத வெட்கமே இல்லாம குடுக்குறவங்களும், வாங்குறவங்களும், அங்க ஆடியன்ஸா இருக்கக்கூடிய ஒரு 1000 உறவினர்களும் ம். அத வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ம். அத எல்லா போலீஸ்காரங்களும், எல்லா இடத்துலயும் அத ஒரு நார்மலா இது சட்டத்திற்கு புறம்பான ஒரு குற்றம் இங்க நடக்குது ம். ம். அப்படிங்கிறத யாருமே ம். பார்க்கறதில்ல. ம். ம். ஸோ, அ இந்த மாதிரி இது ஏன் குற்றமா ம். பார்க்கறது இல்லன்னா, இந்த சீர், ம். இந்த வரதட்சணை இதெல்லாம் ம். சட்டப்படி குற்றமா இருக்கலாம். அதாவது புழக்கத்துல, மக்களுடைய புழக்கத்துல இது எல்லாமே வந்து ஒரு குளோரிஃபைடு, செலிப்ரேட்டட் ஒரு வேர்ட்ஸா தான் ம். இன்னைக்கும் இருக்கு. இப்போ இப்போ ஆ. அரசாங்கம் இதை பண்றது வந்து குற்றம். நிச்சயமாக ம். குற்றம். ம். இப்போ 1989ல குறிப்பா அன்றைய தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெண்களுக்கு சொத்துரிமை அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தார். அதாவது நான் ஒரு வழக்கறிஞரா இருக்கும் பொழுது சட்டப்பாதையை பின்னோக்கி பார்த்தோம்னா 1956ல இந்து சொத்துரிமை சட்டம் உருவாக்கப்பட்டதோ அதிலிருந்து 2020 வரைக்கும் பெண்களுக்கான சொத்துரிமை உண்மையாக கொடுக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிற வரலாறு ஒன்று இருக்கு. அதை இன்னொரு முறை பார்ப்போம். 1989ல பெண்களுக்கெல்லாம் சொத்துரிமை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கூட, ஆனா உண்மையாகவே இன்னைக்கு நீ திருமணம் முடிக்கிறையோ, முடிக்கலையோ, பெண்ணுன்னு பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு வீட்டினுடைய சொத்து அந்த பெண்ணுக்கு அது 2 பேர் இருந்தால் அண்ணனும் தங்கையுமாக இருந்தால் தங்கைக்கு நிச்சயம் 50% ஒரு பிரிவு. அல்லது 3 பேர் இருந்தால் பெண்களுக்கு சமபிரிவு அப்படிங்கிற எண்ணம் ஒரு வேளை தாய் தந்தை குடுக்க வேண்டும் என்று நினைச்சா கூட, அந்த கூட பிறந்தவர்களுக்கோ, மற்றவர்களுக்கோ உண்மையான மனதளவில் நம்ம ஒரு சொத்தை கொடுக்கணும் பெண்களுக்கு அப்படிங்கிறது வராம போறதுக்கான காரணம், ஆ இவ்வளவு பாதைகள் நடந்து வந்து இவ்வளவு விஷயம் பேசினாலும், அது எது காரணம்? அது மாறணும்னா என்ன மாதிரியான மாற்றம் ஆண்கள் கிட்ட உண்மையாவே கொண்டு வர்றதுக்கு கொண்டு நிகழணும்? அல்லது அதை கொண்டு வரதுக்கு அரசு என்ன மாதிரி முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இத பத்தி வந்து விழிப்புணர்வு நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி ஏற்படுத்தணும். ம். சட்டத்துல என்ன இருக்கோ, அந்த சட்டத்தை பத்தின விழிப்புணர்வு, குடும்ப வன்முறை சட்டம் உட்பட பெண்கள் உரிமைக்கான சட்டங்கள் வந்து பேப்பருக்குள்ள தான் தூங்கிட்டு இருக்குது. புத்தகத்துக்குள்ள தூங்கிட்டு இருக்குது. அத வந்து மக்களுக்கு விழிப்புணர்வா அத கொண்டு போய் சேர்க்க வேண்டியது கட்டாயம் அரசினுடைய ஒரு கடமை. ம். இப்போ இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் அப்படிங்கிற ஒரு பிரிவு எதுக்காக இருக்கு? அதுக்கு எதுக்கு வந்து அரசு பட்ஜெட் ஒதுக்குது? நம்ம கட்டின வரி பணத்துல பட்ஜெட் எதுக்கு ஒதுக்குது? இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங்ல என்னத மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது? ம். அப்படின்னா, ம். இது போன்ற விழிப்புணர்வை தான் ம். மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அரசினுடைய கடமை அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்குது. அதுக்குன்னு பட்ஜெட்ஸ் வந்து ஒதுக்கப்படுது. அப்போ இந்த மாதிரி இ பெ இருக்கக்கூடிய பெண் உரிமைக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறது அவங்க டெலிவிஷன் வழியா, அப்புறம் பல விதத்துல அவங்க வந்து நியூஸ் பேப்பர் வழியா, ம். அல்லது வந்து என்னென்ன விதத்திலயோ கிரியேட்டிவா நம்ம வந்து பல விதத்துல அத வந்து யோசிக்கலாம். ம். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரீச். ம். அவங்க வாயால வந்து பெண்களுடைய சொத்துரிமைய பத்தி பேசினாலே,
அவ்வளோ பெரிய ஒரு ரீச் இருக்கும். ஆனா அதுக்கு மாறா சீர் அப்படின்னு சொல்லி ஒரு வரதட்சணையை போய் அவங்க வாயால குளோரிஃபை பண்ணி பேசுறதுங்கிறது, இது இன்னும் வந்து பெண்களையும் சரி, இந்த சமுதாயத்தையும் ஒரு முட்டாள்தனத்துக்குள்ள தான் இது வந்து தள்ளும். ஆ, இப்போ இந்த அதான் அவேர்னஸ் கிரியேட் பண்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஒரு அதாவது ஒரு ஒருவேளை ஒரு கடுமையான சட்டமுறை குறிப்பா பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏதாவது ஒரு வன்கொடுமை நடந்தால் கூட நம்மளுக்கு இன்னும் கடுமையான ஒரு சட்டம்ங்கிறது வரல. அப்படி ஒரு சட்டம் இயற்றாத வரைக்கும் பெண்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்குமா? அப்படிங்கிறது தெரியல. ஆ இப்ப நீங்களும் சொன்னீங்க, பெண்களுக்கு ஒரு சொத்து வேணும்னு கேட்டா, கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு அலைந்து கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலான வழக்குகள் தான் நிலுவையில் இருக்கிறது. ஆ ஒருவேளை நீதிமன்றங்கள்ல கொஞ்சம் பெண்களுக்கான சொத்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற சட்டத்த வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கடுமையாக்கி, நீதிமன்றங்களுக்கு பெண்களுக்கான சொத்து இப்போ நாம பார்க்குறோம் ஸ்பெஷல் கோர்ட்டுங்கிறது வந்து ஒரு நேஷனல் செக்யூரிட்டிக்கான ஸ்பெஷல் கோர்ட் வச்சிருக்காங்க. சிபிஐ வழக்குகளுக்கு ஸ்பெஷல் கோர்ட் அந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தேச பாதுகாப்பு அப்படிங்கிற அடிப்படையில இருக்கக்கூடிய சட்டங்கள்ல தான் ஸ்பெஷல் கோர்ட்டா வச்சிருக்காங்க. பெண்களுக்கு குறிப்பாக சொத்து அதாவது அதுதான் ரொம்ப மிக முக்கியமான ஒண்ணு. மத்ததெல்லாம் என்னவா இருக்கட்டும், குடும்ப நல நீதிமன்றங்கள் நெறைய வச்சிருக்காங்க. அதுல ஒரு அதுவும் ஸ்பெஷல் கோர்ட்டாவே சில நேரங்கள்ல நடத்தப்படுறதா இருக்கு. ஆனால் இப்படி ஒரு எனக்கு சொத்து வேணும் என்ற பெண்ணுக்கு சீக்கிரமாக அவங்க போட்டிருக்க வழக்கை முடித்துக் குடுக்க வேண்டும் அப்படின்னு சட்டத்தையோ, அந்த விதியையோ கொஞ்சம் கடுமையாக்குனால் அது சரியா இருக்குமா? அத எப்படி நீங்க பார்க்குறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னா மேடம், அந்த அ ந வழக்குகள் வந்து ஏன் வந்து அவ்வளோ நிலுவையில போகுது அப்படின்னு சொன்னாக்க, போதுமான அளவுக்கு நீதிமன்ற அறைகள் இல்லை. விசாரணை அறைகள் வந்து போதுமான அளவு இல்ல. மிக குறிப்பா கீழமை நீதிமன்றங்கள்ல அந்த மாதிரி ரொம்பவே போதாக்குறைக்கு இருக்கு. நீதிபதிகள் வந்து ரொம்ப சிரமத்துல இருக்கிறாங்க. எனக்கு பர்சனலா சில நீதிபதிகள தெரியும். ராத்திரி 12 மணிக்கு வரைக்கும் உட்காந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஏன் அவங்கள அவ்வளோ டார்ச்சர் பண்ணணும்? இங்க என்ன வேலை இல்லாம என்ன ஆளா இல்ல நீதிபதியா இருக்கிறதுக்கோ, இல்ல அந்த பரீட்சைய வந்து எழுதி பாஸ் பண்றதுக்கோ, ரெடியா அவ்வளவு இன்டெலிஜென்ட்டான பெண்களும், ஆண்களும் வந்து இங்க அவ்வளோ பேர் இருக்கும்போது, நம்ம ஏன் வந்து அதிகமான நீதிபதிகளை வந்து நம்ம எடுக்கக்கூடாது? அதிகமான நீதிமன்றங்களை கூடாது. அதிகமான நீதிமன்ற அறைகளை வந்து நம்ம கட்டக்கூடாது. பட்ஜெட்ட இப்போ 800க்கு மேற்பட்ட கோடிகள் வந்து அவங்க இந்த எ ப்ராஜெக்ட்டுக்காக செலவு பண்றாங்க. அதுல ஒரு சின்ன ஃபிராக்ஷன செலவு பண்ணாலே, நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும். நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும். நீதிமன்றங்களுக்கு தேவையான ஸ்டாஃப் அது வந்து போதுமான அளவு அதிகரிக்க முடியும். எந்த ஒரு கேஸா இருந்தாலும் சரி, வாரம் 1 நாளாவது அது விசாரணைக்கு வரணும். வாரம் 1 நாள் விசாரணைக்கு வரலன்னா, அது ஒரு அநீதி. அதுவே அநீதி தான். நீங்க இனிமே வந்து நீதிய வந்து தப்பா வழங்கணும்லாம் அவசியமே இல்ல. இதுவே அநீதி தான். இல்லையா? ஸோ வந்து எந்த வழக்கா இருந்தாலும் சரி, எந்த வழக்குமே ஒரு ஒ பாதிக்கப்பட்டவர் ஒரு நியாயத்துக்காக வழக்க தொடர்ந்திருக்காரு. அந்த வழக்குல அவருக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் அந்த பாதிப்புல இருக்கிறாரு. அந்த வழக்கை தொடர்ந்தவர் பாதிப்புல இருக்கிறாரு. அப்போ அது ஒரு வலியின் மீது தான் ஒவ்வொரு வழக்கும் நீதிமன்றங்களில் நடக்கின்றன. அப்போ எது நம்மள தடுக்குது? அதுக்கான அந்த பட்ஜெட்ட ஒதுக்குறதுக்கு. ஓகேவா? ஸோ போதுமான அளவு ஒதுக்கிட்டோம்னா, அது வந்து தலித் மக்களுக்கான பிரச்சனையா இருக்கட்டும், இவங்களுக்கான பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு ஏழை ஆணே இருக்கட்டுமே, தன்னுடைய அண்ணன்கிட்டயோ, ஆண்களுக்குள்ளேயே எவ்வளவு சொத்து சண்டை இருக்கு. இல்லையா? ஒரு ஒரு தம்பி படிக்காதவரா இருப்பாரு. ஒரு தம்பி வந்து ஒரு முடியாதவரா இருப்பாரு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு சொன்னா, நெறைய சொத்துல ஏமாத்துற வேலைகள் எல்லாமே நடக்குது. ஸோ யாருமே நம்ம வந்து பாதிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பெண்கள் நெனைக்க மாட்டோம். ஸோ அதன்படி இந்த பட்ஜெட்ட அவங்க வந்து அதிகப்படுத்தி கொடுத்து, நீதிபதிகளில் 50% பெண்களை போட வேண்டும். பெண்கள் தொடர்ந்த வழக்கை பெண்கள் விசாரிக்க வேண்டும். ஸோ இந்தியா முழுக்க நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்துல எத்தனை பெண் உச்ச நீதிமன்றத்துல வந்து இருக்கிறாங்க? இல்ல. யாருமே இல்ல. ஒன்லி 2% தான் ஆ. ஜுடிஷியரியில பெண்களுடைய இது இருக்கிறது. இருக்குது. அதனால தான் கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்க. அதற்கு பெண்களை தயார்படுத்துவது என்கிறது ஒரு மிக ரொம்ப ரொம்ப முக்கியமான முக்கியமா அந்த வகையில் தான் இருக்கு. நீங்களும் ஆ. சக்தி இயக்கத்துல ஆ. செயல்படுறீங்க. ஆமா. நாங்களுமே தமிழக பெண்கள் இயக்கம் செயல்பட்டு ஆ. கொண்டிருக்கிறோம். இப்போ நான் இப்ப பட்ஜெட் பத்தி அண்ணன் சீர், தாய்மாமன் சீர் அப்படின்னு நீங்க எழுதியிருந்த அந்த கட்டுரை உண்மையிலே எனக்கு
அந்த சீருங்கிறது மறுபடியும் பெண்களை அடிமைப்படுத்தி தனக்கென்று ஒரு உரிமையாக கேட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்ல அப்படிங்கும்போது, அரசியலுமே பெண்கள் உரிமையாக அப்ப எதையும் கேட்க மாட்டாரு. நமக்கு விஜய் அண்ணன் வந்து அப்படியே இது நம்மள குடுப்பாருன்ட்டு பார்த்துப்பாரு, பார்த்துப்பாரு. பார்த்துப்பாரு. இதுக்கு அ, முன்னாடி வந்து ஜெயலலிதா மேடம் அதான் பண்ணாங்க. அ, நான் அம்மா, அ, நான் ஆ. அம்மா. ஒரு தாய்க்கு தெரியாதா? அப்படின்னு தாய்க்கு தெரியாதான்னு சொல்லி தான் சாராயத்த புட்டியில ஊத்தி குடுத்துக்கிட்டு இருந்தாங்க.